வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வைகுண்ட ஏகாதசி இந்த திருநாளை பற்றிய ஒரு சிந்தனை. மார்கழி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாளாக வைணவ சித்தாந்தத்திலே கொண்டாடப்படுகிறது. திருமாலின் இருப்பிடமாகிய வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்ற நாள். முன்னிரவில் உறங்காமல் இருந்து விடிகாலையில் வடக்கு திசையில் அமைந்த வாசலை திறந்து வைகுண்டத்தில் நுழைவது என்பது ஐதீகம். இதில் இருக்கின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறிமுறையைத்தான் நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வைகுண்ட வாசல், குண்டம், குண்டலினி என்று சொல்கிறோம் இல்லையா? இப்போ குண்டம் என்பது நெருப்பு இருக்கின்ற இடம். அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே என்றார் பட்டினத்தார். நமது உடலில் நெருப்பு குழம்பாக, நெருப்பு சக்தியாக இருக்கின்ற இடம் மூலாதார மையம். அந்த இடத்திலே மனதை வைப்பது தான் வைகுண்டம். அது மட்டுமல்ல, இந்த வைகுண்டத்தில் பெருமாள் வீற்றிருக்கின்றார். அதாவது உயிர் இயக்கம், சங்கு சக்கரதாரியன் சொல்கின்றோமே, அப்போ சுழற்சி தோன்றுகின்ற போது அங்கே ஓசையும் பிறக்கும் என்பதனால் சக்கரத்தையும் சங்கையும் தந்து சங்கு சக்கரதாரி என்று பெருமாள் உருவமாக நம்முடைய ஞானிகள் அமைத்திருக்கின்றார்கள். அதே போல உயிர் இயக்கம் நிகழ்கின்ற இடம் நம்முடைய வைகுண்ட வாசல், அதாவது நம்முடைய ஆத்மா இருக்கின்ற மூலாதார மையம். இந்த கதவை திறக்கின்ற திசை வடக்கு. பெரும்பாலும் வடக்கு என்பது ஞானத்தை நோக்கிய பயணம். தட்சிணாமூர்த்தி தத்துவம் என்று சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகிறது இல்லையா? தட்சிணாமூர்த்தி என்பது குருஸ்தானம். அவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். சீடர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதில் காட்டப்படுகின்ற ஐதீகம். அப்போ வடக்கு என்பது ஞானத்தை நோக்கிய பயணம். அது சொர்க்கத்தை, இறைவனை, இறைவனோடு கலக்கின்ற முக்தி நிலை. இதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பக்குவம் வேண்டும் இல்லையா? அதைத்தான் மார்கழியின் மகத்துவம் என்ற தலைப்பிலே ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். தனக்குள் இருக்கின்ற தெய்வத்தன்மையை மதித்து சைத்தானாக இருக்கின்ற மனதை அடக்கிவிட்டால் மனதில் உள்ள கெட்டதெல்லாம் கழிந்து மனம் அறிவாக மேன்மையடையும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த மனதிலே இருந்து காமமும் காசு ஆசையும் அகன்றுவிட்டால் அங்கு ஈஸ்வர பிரேமையே மிச்சம் என்பார். எனவே நம்மை திசை மாற்றுகின்ற ஆணவம் காமத்திலும் காசு ஆசையிலும் தான் இருக்கின்றன. இவை நீங்கிவிட்டால் அங்கே மிச்சம் இருப்பது தெய்வீகம் தானே. அந்த தெய்வீகம் நம்மில் அடங்கியிருக்கிறது. மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்றார் கவிஞர் கண்ணதாசன். அப்படி மனக்கோவிலை திறக்கின்ற போது அங்கே தெய்வீகம் வெளிப்படும். அந்த தெய்வீகத்தின் சன்னதியில் உடல் சார்ந்த நமது வாழ்க்கை தேவைகள் எதுவாக இருந்தாலும் எந்த விதமான முன்னேற்பாடும் இன்றி அதது காலத்தால் நிறைவேறிவிடும். இந்த தெளிவில்லாத மயக்கத்தால் உலக வாழ்க்கை மேடையில்
மக்கள் ஆடுகின்ற நாடகத்தின் மூலமும் முடிவும் தெரிவதில்லை. இதை தெரிந்து கொள்ள சமுதாய வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி ஆன்மீக வாழ்வை புரிந்து கொண்டு தினசரி கடமைகளில் தியான பயிற்சியையும் இணைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் ஆசை வயப்பட்ட மனதை அறிவு வயப்பட்ட மனமாக மாற்றிவிட்டோம் என்றால் வாழ்க்கை அற்புதம். இதற்கு ஒரு நீண்ட காலம் ஆகும் என்றாலும் வேறு வழி இல்லையே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தனி மனிதனையும் சமுதாயத்தையும் மேம்படுத்த வல்லவை. இதை உணர்ந்து உண்மையான ஆன்மீகத்தை நாட வேண்டும். அல்லதை தவிர்ப்போம், நல்லதை நேசிப்போம், உள்ளதை உணர்வோம், வாழ்வோம் வளமுடன். மார்கழி மாதத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள், இதில் ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு இருக்கும். என்னுடைய மாணவ காலங்களெல்லாம் எனக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அக்கம் பக்கம் வீடுகளிலெல்லாம் இரவு உறங்காதிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு திரைப்படங்கள் 2-3 என்று பார்க்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் இந்த பல்லாங்குழி, தாயம் என்ற விளையாட்டுகளை ஆடி இரவு பொழுதை கழிப்பார்கள். அதில் பரமபத விளையாட்டு என்று அற்புதமான ஒரு விளையாட்டு உண்டு. அது வாழ்க்கையே நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு பரமபத விளையாட்டு. எப்படி அமைத்திருக்கிறாங்க பாருங்கள் அந்த விளையாட்டை. அதாவது பரமபத விளையாட்டும் மனித வாழ்வின் அவலத்தையும் நோக்கத்தையும் விலக்கி உள்ளது. எப்படின்னா, அடுத்த நிமிஷம் என்ன நிகழும் என்பது நமக்கு தெரியாது. அங்கும் இங்கும் அலை போலே தினம் ஆடிடும் மானிடர் வாழ்விலே எங்கே நடக்கும், எது நடக்கும், அது எங்கே முடியும், யார் அறிவார் என்றார் கண்ணதாசன். அப்படி ஏணி என்ற மேன்மையும் வரலாம், தீண்டுகின்ற பாம்பு என்ற துன்பமும் வரலாம். எது எப்போது வரும் என்பது நாம் தாயக்கட்டைகளை உருட்டும்போது தெரியுமா? விழுந்து எண்ணிக்கை பார்க்கும்போது தான் பாம்பிலே தீண்டப்படுகின்றோமா, ஏணியிலே ஏற்றப்படுகின்றோமா என்பது தெரியும். இது போலவே வாழ்க்கையிலேயும் வெற்றி பெற இன்பத் துன்பம் என்ற ஏணிகளும் பாம்புகளும் இல்லாத மேல் கட்டத்தை அடைய வேண்டும். இன்பத் துன்பம் இல்லாத மேல் கட்டம். அதுலேயும் பாருங்கள், அது திரும்ப திரும்ப வலது இடது என்று ஆடிக்கொண்டு இருப்போம். எப்படி ஆடினாலும் அந்த மையத்தில் இருக்கின்ற வைகுண்ட பிராப்தம், பரமபத பிராப்தம், பெருமாள் இருக்கின்ற மையம், அந்த பரமபதத்தை அடைவதற்கு தாயம் என்ற ஒற்றை மதிப்பின் மூலம் அதை அடையணும். அது வரைக்கும் வலது இடது என்று மாறி மாறி ஆடிக்கொண்டே இருப்போம். எப்போது அந்த பக்கத்து கட்டத்திற்கு வந்து அடுத்த ஒற்றை எண்ணிலே அந்த பரமபதத்தை அடைகிறோமோ அவர்களே ஆட்டத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த ஒற்றை மதிப்பு என்பது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம். அந்த ஒன்றிய ஐக்கிய நிலைதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலைதான் அந்த பரமபதம். இதுவே ஆட்டத்தின் வெற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையின் வெற்றியாகும் நாம் அடைய வேண்டிய இலக்கை காட்டுகிறது. அதாவது அமாவாசையில் இருந்து வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி. இப்போ அமாவாசை என்பது எதை காட்டுகிறது? இருட்டை காட்டுகிறது. எங்கும் நிறைந்திருப்பது இருள்தானே. காந்தத்தின் தன்மாற்றத்தால்
ஏற்படுகின்ற வெளிச்சத்தை நாம் பகல் என்கிறோம். தன்மாற்றம் நிகழாத நேரத்தை இரவு என்கிறோம். அந்த இருளின் முழுமை எங்கே என்று தேடுகின்ற போது அதான் சுத்த வெளியாகிய கும் இருட்டாகிய ஆதி சிவமாகிய பரம்பொருள். அதனால் இந்து தத்துவத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, தமிழ் மாதங்களிலே எல்லா பண்டிகைகளும் அமாவாசையைத்தான் மையமாக கொண்டிருக்கும், அல்லது பௌர்ணமியை சிலது மையமாக கொண்டிருக்கும். அப்போ அமாவாசை என்ற சுத்தவியல் தொடங்கிய பயணம் அது வளர்ந்து வரக்கூடிய பரிணாம வரலாற்றிலே 11ஆம் நாள். இது எதை காட்டுகிறது? தாயின் கருப்பையில் கருவாகின்ற சிசு அது 10 மாதம் வளர்ந்த பிறகு தான் என்ற தனித்துவம் பெற்று வெளி உலகத்தை தரிசிப்பதற்கு எத்தனிக்கிறது. மூலத்திலிருந்து விடுபடுவதற்கு எத்தனிப்பது தானே பிரசவம். அப்போ இதுவரைக்கும் 10ஆக இருந்தது 0 என்ற கருப்பையோடு தான் என்ற சிசு இணைந்திருந்தது. இப்போது அது எழுச்சி பெற்று தனித்துவம் பெற விரும்புகின்ற போது அது 11ஆகிறது. இப்போ 2 1 ஒன்றாக இருக்கின்ற பெண்ணோடு 0 என்ற பரமாத்மா கருவாவதனால்தான் 10 மாதம் ஆகி, அது மட்டுமல்ல, அந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணின் உடலிலேயும் முகத்திலேயும் ஒரு தேஜஸ் இருப்பதை உணரலாம். தெய்வீகமான கரு உருவான நாளிலிருந்து அது பிரசவமாகின்ற வரைக்கும் தாயின் உடலிலும் முகத்திலும் ஒரு தேஜஸ் இருக்கும். அப்படி பிரசவிக்கின்ற போது தாய் 1 சேய் 1 என்று 2 ஒன்றுகள் இணைந்து 11ஆகிறது. அதான் ஏகாதசி என்று சொல்வது. சரி, இப்படி தனித்துவம் ஆன இந்த குழந்தை, ஒன்றாக தனிப்பட்ட இந்த குழந்தை மீண்டும் 0ஆக தெய்வத்தோடு இணைகின்ற போது அது 10 தன்னையே தான் என்ற தனித்துவத்தை இழந்து விடுகின்ற போது அது 0ஆகவே ஒன்றாகிவிடும். அந்த பக்குவத்தை பெற்ற பிறகுதான் அதை பெறுவதற்கு விழித்திருத்தல், அந்த 10ஆம் நாள் இரவு விழித்திருத்தல் என்று ஒரு சடங்கு வைத்திருக்கிறாங்க. இது தூங்காமல் இருப்பது என்று மட்டும் பொருள் அல்ல. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று ஆன்மீகத்தின் சூட்சுமத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன பொருள்? பசித்திரு என்றால் வயிற்றை குறிப்பது அல்ல, அறிவு பசியை குறிப்பது. எப்போதும் தெய்வத்தை அடையக்கூடிய அந்த பசியோடு இருக்க வேண்டும், அறிவு பசி. அதற்கு என்ன செய்வது என்றால் தனித்திரு. உடல் குடும்பத்தில், சமுதாயத்தில் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனாலும் மனம் எப்போதும் அதிலே பிணைந்து விடாமல், சிக்கி விடாமல், தனித்து தன் பயணத்தை, ஆன்மீகத்தை நோக்கியே இருக்க வேண்டும். அணு கணமும் அவனை மறவாது எப்போதும் அந்த நினைவிலே இருப்பது, தனித்திருப்பது. உலகத்தோடு ஒட்டாமல் நீரில் மிதக்கின்ற வெண்ணெய் போல உலகாயுதத்தில் நாம் தனித்து மிதக்க வேண்டும் என்று காட்டுவதுதான் தனித்திரு. இதற்கு என்ன வேண்டும் என்றால் விழிப்பு நிலை வேண்டும். எந்த அனுபவத்தை பெற்றாலும் அந்த சுகத்திலே மனம் அடகு போய்விடக்கூடாது. அதில் விழிப்போடு இருந்து அதை பயன் கொண்டு மீண்டும் தன்னுடைய ஆத்ம உணர்வுக்கு, ஆத்ம நினைவுக்கு வந்துவிட வேண்டும். இப்படி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லப்பட்ட அம்சங்களில் ஒன்றுதான் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி அன்று விழித்திருப்பது என்ற சடங்கு. அப்படி விழிப்புணர்வோடு வாழ்க்கை நடத்துகின்ற போது
நாம் அடைகின்ற பேறு என்ன என்றால் வைகுந்த வாசலிலே நுழைய முடியும். வைகுந்தத்தில் பெருமாளோடு பெருமாளாக ஒன்றி கலந்து நிலைத்துவிட முடியும். அப்படி இந்த மனித வாழ்க்கை என்பதே பொருள் சார்ந்த வாழ்க்கை மட்டும் அல்ல, ஆத்மா சார்ந்த வாழ்க்கையும் அதில் இருக்கிறது. அந்த ஆத்ம நிறைவு பெற்றால் மட்டுமே வாழ்க்கை நிறைவு பெறும் என்று காட்டுவதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி. வாழ்ந்து பார்ப்போமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.